ஹாய்! இது மூவி இன் மினிட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த இன்ஹெரிடன்ஸ். இது ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி. படத்தோட ஒன் லைனர் என்னன்னா, பெரிய பணக்கார வீட்டு பையனான ஹீரோவும், அவங்களோட சிப்லிங்ஸும் அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போன இடத்துல, அப்பாவ அன்னைக்கு நைட்டு கொல்ல போறாங்கன்னும், அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனா தான் சொத்து கிடைக்கும்ன்ட்டும், இன்கேஸ் அப்பா இறந்துட்டாருன்னா, சொத்து எதுவும் கிடைக்காதுன்னு அப்பா சொல்லிடுறாரு. அதனால ஹீரோவும், அவங்க சிப்லிங்ஸும் எப்படி அப்பாவ காப்பாத்துனாங்க? யாரு அண்ட் எதுக்காக அப்பாவ கொலை பண்ண வந்தாங்கன்றது தான் கதையே. வாங்க படத்த பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதே மாதிரி வீடியோக்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப படத்த பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோவும், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம். 2 பேரும் அப்பாவோட பர்த்டேக்காக அவங்களோட பேலஸ்க்கு வராங்க. ஹீரோவோட அண்ணன் சிஜேவும், அக்கா மேடலினும் ட்வின்ஸ். அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, கம்மி. இந்த ட்வின்ஸ் 2 பேருக்கும் ஹீரோயின பிடிக்காது. அவங்க வரவுமே ஹீரோ கிட்ட, "உன்ன மட்டும் தானே வர சொன்னாரு அப்பா, நீ ஏன் இவளையும் கூட்டு வந்திருக்கன்ற" மாரி கேக்குறாங்க. அப்பாக்கே இவ வர்றது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, அங்க வந்த கம்மி சோஷியல் மீடியா லைவ்ல, "இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் ரியூனியனுக்காக வந்திருக்கோன்ட்டு" அவளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறா. கம்மி ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். அதே மாதிரி சிஜேவும், மேடலினும் அப்பாவோட பிசினஸ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சின்ன வயசுலயே இவங்களோட பிசினஸ் பிடிக்கலன்றதால, அவர் தனியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்ளோ பெரிய பிசினஸ் ஃபேமிலில இருந்துகிட்டு, "நீ ஏன் இத மாரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறன்னு" கேட்கிற மேடலின் கிட்ட, "எனக்கு எது பிடிக்குதோ அத தான் நான் செய்ய முடியும். உனக்காகலாம் எதையும் நான் மாத்திக்க முடியாதுன்ற" மாரி கம்மி சொல்லிடுறாங்க. சரி, அப்பாக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்குனீங்களான்னு கேட்கும்போது, "அப்பாக்கு அதெல்லாம் பிடிக்காது, யாரும் வாங்கலன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "நாங்க பர்த்டே பிரசன்ட் எடுத்துட்டு வந்திருக்கோன்ட்டு" ஹீரோவும், ஹீரோயினும் சொல்றாங்க. அப்ப அங்க வந்த மேனேஜர், "உன் சர்வன்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. உங்களோட லக்கேஜஸ நீங்க தான் எடுத்துக்கணும். சமைக்கிறதா இருந்தாலும் நீங்க தான் சமைச்சுக்கணும். எல்லாருமே நாளைக்கு காலையில தான் வருவாங்க. உங்கள உங்க அப்பா 30 மினிட்ஸ்ல சந்திப்பாங்கன்ட்டு" சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல செட்டில் ஆகுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "உங்களோட ட்வின் சிப்லிங்ஸ்க்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லும்போது, அவங்க அம்மா இறந்ததுல இருந்தே இத மாரி தான் எல்லார்கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. நீ அதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதன்ட்டு" ஹீரோ சொல்லிடுறாரு. ஹால்ஃப் அன் ஹவர் கழிச்சு மொத்த ஃபேமிலியும் அப்பாவ போய் பார்க்குறாங்க. அப்பா ஹீரோயின பார்த்த உடனேயே ஹீரோ கிட்ட, "நான் உன்ன மட்டும் தானே வர சொன்னேன். ஏன் இவளையும் கூட்டிட்டு வந்திருக்கன்ற" கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின், "நான் தான் உங்களோட பர்த்டேவ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லவும், அப்பாக்கு அது என்னவோ சரியா படல. "நம்ம எல்லாரும் ஒண்ணா இந்த வீட்ல சந்திச்சு 2 வருஷம் ஆகுது. நான் இங்க உங்கள வர சொன்னதுக்கு காரணம் இருக்கு. நான் இறக்க போறேன்னு" சொல்லவும், பசங்க எல்லாரும் "என்னாச்சு உங்க உடம்புக்குன்ட்டு" பயந்துடுறாங்க. அதுக்கு அப்பா, "நான் சிக்கா ஒண்ணும் இல்ல. நான் என்னைக்கோ செஞ்ச பாவம். அது என்னை இப்ப தொரத்திக்கிட்டு இருக்குது. பிசினஸ் நல்லா போகணுன்றதுக்காக ஏகப்பட்ட பேரோட உயிரை எடுத்திருக்கிறேன். அதுல யாரோ ஒருத்தவங்க தான் என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின், "அப்போ உங்கள யாரோ கொல்ல வராங்கன்னும் போது ஏன் செக்யூரிட்டீஸ்லாம் நீங்க அனுப்பிட்டீங்கன்னு" கேட்கும்போது, "என்னால என்னோட ஃபேமிலிய தவிர வேற யாரையுமே நம்ப முடியாது. அதனால தான் நான் இங்க இருந்த செக்யூரிட்டீஸ், சர்வன்ட்ஸ், மெய்ட்ஸ், ஈவன் என்னோட மேனேஜர்ன்னு எல்லாரையுமே அனுப்ப போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட அவர் எழுதியிருக்க சொத்து பத்திரத்தையும் படிக்கிறாரு. "இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்னைக்கு நைட்டு இந்த சொத்துல யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு நைட்டு என்ன காப்பாத்துனா மட்டும் தான் உங்களுக்கு சொத்த எழுதி தருவேன். இல்லன்னா அவ்ளோ சொத்தையும் அபர்நாத்தி ஃபவுண்டேஷன்", அபர்நாத்தின்றது இவங்க ஃபேமிலி நேம், "அபர்நாத்தி ஃபவுண்டேஷனுக்கு எழுதி வச்சுட்டேன்ற" மாரி சொல்றாரு. மேனேஜர் கிட்ட வந்த அப்பா, "எல்லாமே ரெடி பண்ணியாச்சான்னு" கேட்கும்போது, "ஆமா, உங்களோட ஃபோன் சர்வீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த டோர்ஸ் எல்லாமே செக்யூர்ட் லாக் பண்ணியாச்சு. அதோட விண்டோஸ் எல்லாமே புல்லட் ப்ரூஃப் கிளாஸால லாக் பண்ணியாச்சுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்பா ஹீரோயின் கிட்ட, "நீயும் மேனேஜரோட கிளம்பிடுன்னு" சொல்லும்போது, "இல்ல, உங்கள காப்பாத்துறதுக்கான கடமை எனக்கும் இருக்குது. நானும் இங்க தான் இருப்பேன்னு" சொல்றாங்க. மேனேஜர், "நாளைக்கு காலையில உங்கள மீட் பண்றேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து போகவும், அந்த டோர் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் தொறக்கிற மாரி சிஸ்டமேட்டிக் லாக் பண்ணப்படுது. அப்பா, "என்ன நீங்க காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன்னு" சொல்லிட்டு லைப்ரரிக்கு போயிடுறாரு. சிஜேவும் மேடலினும் அப்பா கற்பனை பண்ணிக்கிறாரு, இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "இன்கேஸ் 1% சான்ஸ் இருந்தா என்ன பண்றது? நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு" ஹீரோயின் சொல்றாங்க. சோ ஹீரோ, "நம்ம எல்லாரும் இந்த பேலஸ சுத்தி செக் பண்ணலான்ட்டு" சொல்றாங்க. அப்படி செக் பண்ண போகும்போது ஒரு ரூம பார்த்த ஹீரோயின், "இது என்ன ரூம்னு" கேட்கவும், "இது ஆன்டிக்ஸ் ரூம். எங்க அப்பாக்கு தொல்லியல் பொருள்லாம் கலெக்ட் பண்றது ஒரு பழக்கம். அதே மாதிரி ஏன்ஷியன்ட் ரிலிஜியன்ஸ் இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் கலெக்ட் பண்ணுவாருன்னு, ஈவன் என்னோட 15th பர்த்டேக்கு கூட வரலன்ட்டு" ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "ஆமா, எங்க அப்பா எப்பவுமே அப்படிதான்ட்டு" கம்மியும் சொல்றாங்க. அப்ப சிஜே, "பிசினஸ்ன்றது சாதாரணம் கிடையாது. அப்பா ஒண்ணும் சும்மா இல்லன்னு சொல்லிட்டு, இந்த பிசினஸ பார்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும்ன்ட்டும்" சொல்றாங்க. "பிசினஸ்ன்றது நீ எடுக்கிற செல்ஃபீஸ் மாதிரி கிடையாதுன்னு" சொல்லவும், "உங்க 2 பேருக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கை பிடிக்கல, அதனால தான் என்ன ப்ளேம் பண்றீங்கன்ட்டு" கம்மி சண்டை போட்டுட்டு இருக்கறா. கம்மியும் ட்வின்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ, "இத நிறுத்துங்க, நம்ம வேலைய பார்க்கலாம்னு"
சொல்லவும் ஆளுக்கு ஒரு இடமா பிரிஞ்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பேஸ்மெண்ட்ல ஆல்கஹால் எடுக்க வந்த கம்மி அதை எடுத்துட்டு இருக்கும்போது என்னவோ சத்தம் கேக்குது. உடனே அங்க இருந்து போறதுக்காக அவ மேல டோரை ஓபன் பண்ணும்போது அது லாக் ஆயிருக்கு. அவ பயத்துல அலறிக்கிட்டு அந்த டோரை தட்டவும் சிஜே வந்து திறந்து விடுறான். லைப்ரரியில இருக்கிற அப்பாவை பார்க்க போன ஹீரோவும் ஹீரோயினும் யார் உங்களை கொல்ல வராங்கன்னு தெரிஞ்சாதான் நாங்க ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லவும், நான் ஒரு பிசினஸ் டீல் முடிக்கிறதுக்காக ஒருத்தவங்களோட உயிரை பணயம் வச்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்பா. இங்க சிஜே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து மேடலின் தான் சிக்கி வச்சிருப்பான்ட்டு சிஜே ஸ்னூக்கர் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ் கீழே விழுந்தத அதை செக் பண்ணிட்டு திரும்பும்போது அங்க ஸ்னூக்கரோட பால்ஸ் எல்லாம் மறுபடியும் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. எப்படி இது நடந்திருக்கும்ட்டு அவன் பயந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க மேடலின் வரவும் மேடலின் தான் அதை அரேஞ்ச் பண்ணிருப்பான்ட்டு சிஜே அதை சாதாரணமா நினைச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா இங்க கம்மி இன்டர்நெட் தான் ஒர்க் ஆகல, அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாக்காக வீடியோஸாவது எடுத்து வச்சுக்கலான்ட்டு நியூ லான்ச் ஆன அவ போட்டிருக்க புது ட்ரெஸ்ஸை பத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அவ என்னன்ட்டு கிட்ட போய் செக் பண்ணும்போது அங்க எதுவும் இல்லாததால அவ ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து உட்காந்துக்கிறா. அப்ப ஏதோ வந்து அவளை அட்டாக் பண்ணது என்னன்னு நமக்கு காட்டல. அவ நெத்தியில ஏதோ மார்க் பண்ணி அது கம்மிய கொன்னுடுது. இங்க சிஜேவும் மேடலினும் எதுக்காக வந்தோன்றதையே மறந்துட்டு அவங்க புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறத பத்தி அப்பா கிட்ட இப்ப பேசுறதுக்கு சரியான டைம்னு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த ஹீரோவும் ஹீரோயினும் கம்மிய காணோம்னு சொல்லவும் கம்மிய தேடி போனவங்க அவளோட பாடிய கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க தான் கொலை பண்றாங்கன்றத சிஜேவும் மேடலினும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம டோர்ஸ் எல்லாம் லாக் பண்றதுக்கு முன்னாடியே உள்ள யாராவது வந்திருந்தா என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்டுட்டு அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. கம்மியோட பாடிய பார்த்த அப்பா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நம்ம ஃபேமிலிக்கு நான் சாபத்தை கொண்டு வந்துட்டேன், நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு பேயின்னு சொல்லவும் ஹீரோ பிசினஸ் டீல்காக தான் அப்பா இத மாதிரி செஞ்சதாக சொல்லும்போது இதனால நம்மளோட பிசினஸ்க்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுமா, ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருமான்ட்டு ட்வின்ஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சண்டைக்கு நடுவுல புகுந்த அப்பா, கம்மியோட டெத்துனால எதுவும் மாற போறது கிடையாது, நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ற டீல் அப்படியே தான் இருக்குது, அதோட ஹீரோயின் கிட்ட கம்மியோட ஷேரும் உனக்கு தான், அதனால ஒழுங்கா என்ன ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஸ்டடி ரூம்ல இருக்கிற கன் எடுத்துக்கிற சிஜே அப்பாவை அங்கேயே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஃபேமிலி சாங் மாதிரி ஏதோ ஃபேமிலி நாக்குன்னு இருக்குதான், அந்த சத்தம் கேட்டா மட்டும்தான் நீங்க கதவை திறக்கணும், அது வரைக்கும் கதவை திறக்காதீங்கன்ட்டு அங்கேயே அவ அப்பாவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. சிஜேவும் மேடலினும் ஹீரோவும் ஹீரோயினும் தான் கம்மிய சொத்துக்காக கொன்னிருப்பாங்கன்ட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு நார்மலான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதால முதல்ல இருந்தே அவங்க 2 பேருக்குமே ஹீரோயினை பிடிக்கவே இல்ல. இப்ப கம்மியும் இறக்கவும் அவ தான் இதுக்கெல்லாம் ரீசனா இருப்பா, இவங்க பேயின்னு சொல்றதெல்லாம் சும்மா கட்டுக்கதைன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஹீரோ எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அவங்கவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் இங்க ஏதோ இருக்குதுன்னு நம்புறாங்க. அதனால அவங்க மறுபடியுமே செக் பண்ண போகும்போது கம்மியோட பாடி அங்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட இல்ல. இத பார்த்து பயந்த ஹீரோயின், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே கூடாது, இங்க இருந்து நம்ம முதல்ல கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு அந்த சொத்தை விட்டு கொடுக்க மனசு இல்ல. ஆனா ஹீரோயின், நமக்கு இந்த சொத்தோட நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம், இங்க இருந்து முதல்ல நம்ம கிளம்பணும்னு சொல்றாங்க. ஹீரோ ஆன்டிக் ரூம்ல இருக்கிற கேட் வழியா போயிடலான்ட்டு அங்க கூட்டு போறாரு. அந்த ரூம்ல நிறைய மண்ட ஓடுகள் சிலைகள்னு இருக்குது. இந்த ரூம்க்கே அவங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் வரதுக்கு பயப்படுவாங்களாம். இது மூலமா நமக்கு சாபம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க அம்மா சொன்னதா சொல்றாரு ஹீரோ. அந்த ரூம்ல இருக்கிற கேட் லாக் ஆயிருக்கிறதால ஹீரோயினை அந்த கேட் உள்ள புகுந்து போ சொல்றாரு. ஹீரோயின் அது உள்ள போக ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒண்ணு அவங்கள அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்கு. அதனால பயந்த அவங்க அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. மறுபடியும் வெளியே போலான்னு பார்க்கும்போது அங்க இருந்த சிலைகள்லாம் அவங்கள பார்த்த மாதிரி எல்லாமே நிக்குது. 2 பேரும் ஏன் இப்படி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த லைட்டும் கட் ஆகுது. இதனால பயந்து அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கவும் அந்த சிலைகள்லாம் அவங்கள போக விடாம தடுக்குது. ஆனா எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு அவங்க வெளியே வந்துடுறாங்க. கம்மியோட ரூம்க்கு வந்த மேடலின் அவ இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த சிஜே கிட்ட, கம்மி என்னோட லைஃப பத்தி சொன்னது உண்மைதான், அவளோட இஷ்டத்துக்கு அவ வாழ்க்கைய வாழ முடிஞ்சது, ஆனா என்னோட வாழ்க்கைய நான் அப்படி வாழ முடியல, அதுக்கு காரணம் அப்பா தான். நான் என் ஒரு பையனை லவ் பண்ண போது கூட அப்பா அவன் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா இல்லன்றதால வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ ஹீரோ மட்டும் ஒரு நார்மல் பொண்ண லவ் பண்ணதுக்கு அப்பா எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிஜேவும் இப்போ கம்மியோட இடத்த அவ புடிச்சிட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட இடத்தையும் அவ புடிச்சிருவா, அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹீரோவும் ஹீரோயினையும் ஏதாவது பண்ணணும்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபேமிலி நாக் கேட்கவும் அப்பா ஏன் இங்க வந்தாங்கன்ட்டு அவங்க கீழே இறங்கி பார்க்கும்போது வால்ட் ஓப்பனா இருக்குது. என்னன்னு அவங்க உள்ள போய் செக் பண்ணும்போது வெளியே இருந்து சிஜே அவங்கள லாக்
பண்ணிடுறான். ஆனா சிஜே தான் லாக் பண்ணான்னது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரியாது. உள்ள லாக் ஆனவங்க கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. யாரும் தொறக்கிற மாதிரியே தெரியல. அப்போ ஹீரோயின் கண்டிப்பா ட்வின்ஸ் நம்மள தேடி வருவாங்கன்னு சொல்லும்போது அவங்க கீழே வரதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு வால்ட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் ரெட்ல வந்துருச்சுன்னா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. மேல வந்த மேடலினுக்கும் சிஜேக்கும் மறுபடியும் அந்த ஃபேமிலி நான் கேக்குது. அவங்க அங்க பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம் தெரியுது. அப்பயும் இந்த பைத்தியங்க அது மனுஷன் தான் நினைச்சுக்கிட்டு நாங்க கன்னு வச்சிருக்கோம் சுற்றுவோன்ட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. மேடலின் கிட்ட போய் செக் பண்ணும்போது அங்க யாருமே இல்ல. ஆனா ஒரு ஈர கால் மட்டும் தெரியுது. மேடலினோட கழுத்தை பிடிச்சு தூக்குன அந்த உருவம் அவளை இழுத்துட்டு போயிடுது. கம்மியோட ரூம்ல இருந்து கண் விழிச்ச மேடலின் அவளோட போட்டோவை செக் பண்ணும்போது அதுல இருந்து ரத்தமா வடியுது. கொஞ்ச நேரத்திலேயே சைடா இருந்த போஸ் இப்போ நேரா அவளை பாக்குற மாதிரி இருக்கு. அந்த போட்டோல இருந்து வெளியே வந்த கம்மியோட பேய் மேடலின் மேல வாமிட் பண்ணுது. அப்ப அங்க வந்த சிஜே கம்மிய நகர சொல்றான், இல்லனா ஷூட் பண்ணுவேன்ட்டு மிரட்டுறான். ஆனா கம்மியோட பேய் அவன் கிட்ட வரவும் அவன் ஷூட் பண்றான். அப்போ கம்மி சிரிக்கிறா. அப்பதான் தெரிய வருது அவன் சுட்டது கம்மிய கிடையாது மேடலின. அந்த பேய் அவனை மேனுபுலேட் பண்ணிருக்கு. வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு சிஜே செக் பண்ண வந்தவன் திரும்பி பார்க்கும்போது அங்க மேடலினோட பாடிய காணோம். இதனால பயந்து போன அவன் வால்ட்ல வச்சு அடைச்ச ஹீரோயும் ஹீரோயினையும் திறந்து விட்டுறான். மேடலின் இறந்து போன விஷயத்த சொன்ன சிஜே அப்பா கிட்ட இங்க என்னதான் நடக்குதுன்றத தெளிவா கேளுங்க, நான் இத பாத்துக்கிறேன்ட்டு சொல்லிடுறான். ஆனா அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகவும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூம்ல கபோர்டுக்கு கீழே வெளிச்சம் தெரியவும் அந்த கபோர்டை நகர்த்திட்டு பார்க்கும்போது அங்க ஒரு ரூம் இருக்குது. இத பத்தி ஹீரோக்குமே தெரியல. ஆனா அங்க உள்ள போய் பார்க்கும்போது பிளாக் மேஜிக் செஞ்சதுக்கான அடையாளம் அங்க இருக்குது. இவங்க இங்க பாத்துட்டு இருக்கும்போது சிஜே அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்த கம்மியோட பேய் அவனை கீழே தள்ளி விட்டதுல அவன் இறக்கல. ஆனா நகர முடியல. அப்ப அங்க வந்த மேடலினோட பேய் அவனை இருக்குனதுல அவன் அங்கேயே இறந்துடுறான். அவன் கத்துன சத்தத்தை கேட்ட ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்து பார்க்கும்போது அவன் இறந்துட்டான்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மீதி இருந்த லைட்ஸும் ஆஃப் ஆனதுல பயந்த ஹீரோவும் ஹீரோயினும் அப்பாவோட ரூமுக்கு போயிடுறாங்க. சிஜேவும் மேடலினும் எங்கன்னு கேக்குற அப்பா கிட்ட அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு ஹீரோ. அப்பதான் ஹீரோயின் பிளாக் மேஜிக் பத்தி விசாரிக்கவும் அப்பா என்ன பண்ணாருன்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட தாத்தாக்கு பெருசா சொத்து எதுவும் கிடையாது. ஆனா அப்பாக்கு ரொம்ப பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. அப்பதான் இந்த டீமனோட சிலை கிடைச்சிருக்குது. அதுல பிளாக் மேஜிக் பண்ணி அவரு அந்த டீமனோட ஒரு டீல் வச்சிருந்திருக்கிறாரு. அது என்ன டீல்னா இவரோட உயிரை அதுக்கு பலி கொடுக்கறது தான் அந்த டீல். அதாவது அந்த டீமான் பிசினஸ பெருகிறதுக்கு வழி செஞ்சதுன்னா அப்பா 75வது வயசுல அவரை உயிரை டீமானுக்கு கொடுக்கறதா டீல் போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு 12 மணியோட 75வது வயசு அவருக்கு முடியறதால இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த டீமான் அவரோட உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கு. ஆனா அப்பாக்கு இன்னும் வாழணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய பேர் வாங்கணும்ன்றதுக்காக அவரோட உயிரை இழக்க கூடாதுன்றதுக்காக அவரோட பிளட் லைன்ல இருக்கிற எல்லாரோட உயிரையும் கொடுத்தா அந்த டீமான் இவரை கொல்லாதுன்றது அப்பாக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவங்க 4 பசங்களையுமே இங்க வர வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் சொன்ன அப்பா ஹீரோவையும் கொன்னுடுறாரு. அதை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருந்த ஹீரோயின் கிட்ட இதுக்குதான் நான் உனக்கு ஏற்கனவே ஒரு சான்ஸ் கொடுத்தேன், மேனேஜர் கூட நீயும் போயிடுன்னு சொல்லி. ஆனா நீ தான் போகல. என்னால இப்போ உன்னை உயிரோட விட முடியாது. ஏன்னா வெளியே போனா இங்க நடந்த எல்லாத்தையுமே நீ சொல்லிருவன்ட்டு அவளையும் கொல்ல வராங்க. அப்பா ஷூட் பண்ணதுல கையில அடிபட்ட ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. உன்னால இங்க இருந்து எங்கேயும் ஓட முடியாது, எப்படினாலும் உன்னை நான் பிடிச்சிருவேன், இங்க எல்லா டோருமே லாக் ஆயிருக்குன்னு சொல்லி அப்பா பின்னாடியே துரத்திக்கிட்டு வராரு ஹீரோயினை. சிஜே வச்சிருந்த கன்னை வச்சு அப்பாவை சுட்ட ஹீரோயின் கிட்ட என்னை எப்படியாவது காப்பாத்து, நான் உயிரோட இருந்தாதான் என்னோட சொத்து உனக்கு கிடைக்கும்ட்டு அப்பா சொல்லவும் எனக்கு உங்க சொத்து எதுவுமே தேவை கிடையாது, இன்னும் 2 மினிட்ஸ்ல அந்த டீமோன் வந்து உன்னை கொன்னுடுன்னு சொல்லவும் அது எப்படி என்ன கொல்லும், என்னோட பிளட் லைன்ல இருந்த அத்தனை பேரும் இறந்துட்டாங்களேன்னு சொல்லும் போது நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இததான் ஹீரோவும் ஹீரோயினும் அப்பாக்கு நாங்க பர்த்டே கிஃப்ட் வச்சிருக்கிறோம்ட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லியிருப்பாங்க. ஸ்கேன் பிக்சரை காட்டின ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க இறந்து போன கமி, மேடலின், சிஜே, ஹீரோவோட பேய் உருவெல்லாம் தெரியுது. அப்ப அங்க வந்த டீமான் அப்பாவை அப்படியே முழுங்கிக்கிட்டு போயிடுது. மறுநாள் காலையில டோரை ஓபன் பண்ண மேனேஜர் அப்பா எங்கன்னு கேட்கவும் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோயின். இதோட படம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.